Hey Tribosum, welcome to the LJ show. நான் லாவண்யா ஜெயக்குமார் lavanyajaykumar.com இருந்து நான் ரொம்ப சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். லாவண்யா, என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நான் டெலீட் பண்ணணுமா வேண்டாமா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் டெலீட் பண்ணிடவா அப்படின்ற மாதிரி கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கான ஆன்சர் இருக்குது. எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது, ஒரு பெரிய கோல் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் உங்களுக்குள்ள இருக்க, ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட்டை ரொம்பவே சேஞ்ச் பண்ணும், உங்களோட இலக்குகளை நோக்கி வேலை செய்ய வைக்கும் அப்படின்றது என்னோட வாக்குறுதி. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னன்னா, இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா மட்டும் இல்ல, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல நீங்க இறங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அது டிஸ்ட்ராக்ஷன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கெட்ட பழக்கம், அது டிஸ்ட்ராக்ஷன் தான். உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்கு, ஆனா அந்த இலக்குல இருந்து உங்களுக்கு ஃபோக்கஸை எடுக்கிறதுக்கான மற்ற எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான். ஓகே, இந்த ஒரு விஷயத்துல நான் இப்போ ஈடுபட்டு இருக்கேன். ஓகே, அது வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஃபேஸ்புக்கு எதுலயோ ஒன்றுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கேம்ஸா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட சோஷியல் மீடியால நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போது நீங்க அதுல இருந்து உடனே விலகுறதுக்கு உங்களுக்கான ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, நீங்க கேட்குற ஒரு கேள்வி, இந்த ஒரு ஆக்டிவிட்டி என்னோட கோல்ஸ்ல இருந்து என்னோட எனர்ஜியை சேர்க்குதா நீக்குதா? ஓகே, இந்த கேள்வியை உங்களுக்குள்ள ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம், நான் இப்ப செய்யற இந்த விஷயம் என்னோட கனவுகளுக்கு, என்னோட இலக்குகளுக்கு எனர்ஜியை சேர்க்குதா நீக்குதா? உங்களோட ஆன்சர் வந்து இல்லை இது நீக்குது அப்படின்னும் போதே உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். சரி, இப்போ என்னோட இலக்குல நான் கவனத்தை செலுத்துறேன் அப்படின்னுட்டு நீங்களே கொஞ்சம் திசையை மாற்றுறத, அதாவது உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து திசையை மாற்றி உங்களோட இலக்குகளை நோக்கி போறதை பார்ப்பீங்க. இரண்டாவது, சோஷியல் மீடியா யூசேஜ்க்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் போடுங்க. அதுக்கு நிறைய வந்து ஆன்டி சோஷியல் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமும் இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும், நிறைய நாள் ஆகும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி நான் யாரையும் அட்லீஸ்ட் என்னோட பர்சனல் சர்க்கிளில், ஆண்டர்ப்ரனர் சர்க்கிள்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்னா, உங்களுக்குள்ளவே போட்டுக்கிற ஒரு கட்டுத்திட்டம். ஓகே, நான் இந்த நேரத்துலேருந்து தான் இந்த நேரம் வரைக்கும் தான் சோஷியல் மீடியாவை பார்க்க போகிறேன். அது இமெயில் ரிப்ளைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்குறதா இருக்கலாம், உங்களோட ரிப்ளைஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வர மெசேஜஸ்க்கு ரிப்ளைஸா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் வச்சுக்கோங்க. காலையில இந்த டைம்ல இருந்து இந்த டைம், மத்தியானம் இந்த டைம்ல இருந்து இந்த டைம், ஈவினிங் இந்த டைம்ல இருந்து இந்த டைம். ஓகே, ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதே வந்து இந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கட்டுத்திட்டத்தை நீங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணும்போது அது 4, 5, 6 மணி நேரம்லாம் உங்களோட கையிலேயே போன் இருக்கிறதால அதை நோண்டிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி யூடியூப்ல நம்மளோட செட்டிங்ஸ், ஹிஸ்ட்ரி, டவுன்லோட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா, அங்கே டைம் வாட்ச்ட் அப்படின்ற ஒரு விஷயம் காமிக்கும். எவ்வளவு மணி நேரம் நீங்கள் யூடியூப்ல இருந்திருக்கீங்க அப்படின்றத யூடியூபே உங்களுக்கு சொல்லுது. ஓகே, அதுலேருந்து நீங்கள் பிரேக் எடுக்கிறதுக்கு அவங்களே வந்து ஓகே டிசேபிள் பண்ணு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை பார்க்கும்போது என்னது, நான் 9 மணி நேரம் யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது. அவங்க அவ்வளோ நேரம் வந்து யூடியூப்ல இருக்காங்கன்னு கூட நிறைய பேர் தெரியாம யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கே அவங்க கொடுக்குறாங்க. அதனால அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது, இவ்வளோ நேரம் தான் நான் இதுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றதும், அந்த நேரம் இங்கே தான் இருக்கு என்னோட கேலண்டர்ல அப்படின்றதையும் நீங்களே நிர்ணயிச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சோஷியல் மீடியா அடிக்ஷனை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு. மூன்றாவது, ஃபோமோ அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறது. ஃபோமோ அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல இதெல்லாம் நடக்குது, இது எனக்கு தெரியல அப்படின்னா நான் மிஸ் அவுட் பண்றணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்லாம் டெலிட் பண்ணிட்டு திருப்பி டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. திருப்பி உள்ள போறதுக்கு காரணம் என்னன்னா, ஓ யார் லைஃப்ல என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு அந்த ஃபோமோ இருக்கிறதால தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல்ஸ் இல்லையா, இவங்க வீட்டில் என்ன நடந்தது, அவங்க வீட்டில் என்ன நடந்தது, இவங்க தெருவில் என்ன நடந்தது, அந்த கிராமத்தில் என்ன நடந்தது அப்படிலாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவங்களுக்கு அந்த அதுதான் வந்து அந்த காசிப்ஸ் தான் நம்மளோட கம்யூனிகேஷன் இல்லையா. இப்போ வந்து டிவி இருக்கு, நம்ம கிட்ட மொபைல்லாம் இருக்குன்னா அவ்வளோ பரிணாம வளர்ச்சியில வந்து நம்ம அடுத்தவங்களோட வாய் வார்த்தைகளை கேட்டு 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 தான் நமக்கு இன்ஃபர்மேஷனே பாஸ் ஆயிருக்கு. அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து இன்னுமே நம்மளோட மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதை தான் நீங்க சோஷியல் மீடியாலையும் வந்து இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குதுன்றத ரொம்ப கன்சிஸ்டண்டா நியூஸ் பார்க்குறவங்களுக்கு கூட வந்து இந்த ஃபோமோ அப்படின்ற ஒரு விஷயத்தால தான். இந்த ஃபோமோவை நீங்க புரிஞ்சுக்கிறது எதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு சர்வீஸ்ல இருந்து கம்ப்ளீட்டாக வெளியே போகிறீங்க, அது ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ, இதை நான் டெலிட் பண்ணியே ஆகணும், இல்லை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு திருப்பி நீங்கள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்காவது,
அன்ஃபாலோ, அன்லைக், அன்ஃப்ரெண்ட். உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் 5000 பேர்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, பெரிய தப்பு பண்ணுறீங்க. அவ்வளோ பேர்லாம் உங்களோட சோஷியல் சர்க்கிள் கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கோங்க. டெலீட் பண்ண போகிறீங்க அந்த ஒரு ஆளை, ஓகே, உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து. இந்த ஆள் என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா நான் கதவை திறந்து ஒரு காஃபி குடிக்க சொல்லுவேனா? குடிக்க சொல்ல மாட்டேனா? யார் அது, யார் நீங்கன்னு கேட்பேனா? அப்போ அவங்கள டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதை முதல்ல நீங்கள் போய் செய்யுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ பேரோட விஷயங்கள் எதேதோ உங்கள் மனசுக்குள்ளே மாறி மாறி ஓடும்போது நீங்கள் எல்லா குப்பைகளையும் எடுத்து வாலண்டரியாக உள்ளே கொட்டிக்கிறீங்க. அது எதுக்கு? ஸோ அன்ஃப்ரெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற தேவையில்லாத பேஜஸ், ஓகே, உங்களோட மனசை கெடுக்கிற பேஜஸ், உங்களோட மனசுக்குள்ள குப்பையை நிறைய திணிக்கிற பேஜஸ் எல்லாத்துலேருந்தும் விடுபடுங்க. அதெல்லாமே அன்லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபீடுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, அப்போ ஒன்றுமே இல்லை, நிறைய விஷயங்கள் இல்லவே இல்லை அப்படின்னா உங்களுக்கே அதில் ஆர்வம் குறையும். கரெக்டாக? நீங்கள் ஏதோ ஒரு புக்கு படிக்கிறீங்க, ரொம்ப ஆர்வமாக நிறைய விஷயங்கள் கலர் கலராக இருந்ததுன்னா நீங்கள் உடனே திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்பீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லா பக்கமே காலியாக இருந்ததுன்னா அந்த 300 பேஜையுமே ஒன்று ஒன்றா திருப்பி காலியாக இருக்க பக்கத்தை நம்ம பார்க்க மாட்டோம். கரெக்டாக? நமக்கு போர் அடிச்சிடும். அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவும். உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் லைக் பண்ணதெல்லாம் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேஸ்புக் ரெக்கமெண்ட் பண்ணாது எதையுமே. ஏன்னா உங்களை படிக்கிறதுக்கான எல்லா அந்த அவங்களுக்கு கொடுக்குற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லையா, கைப்பற்றுறீங்க. அதனால அவங்க நிறைய சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. 5வது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒரு அரை மணி நேரம் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இல்லை இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிறேன், கேம் ஆடுறேன், அதுக்கப்புறம் போய் படிக்கிறேன் அப்படின்வாங்க. டிவி பார்த்துட்டு நான் அப்புறமா படிக்கிறேம்மா அப்படின்னு நம்ம சின்ன வயசுலலாம் சொல்லியிருக்கோம்ல, அதே கதை தான் இங்கே. நான் கொஞ்ச நேரம் இந்த கேம் ஆடிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு அதுக்கப்புறமா படிக்கிறேம்மா. இதை அப்படியே ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டமான அந்த படிப்புன்ற விஷயத்த எடுத்துகிட்டு போகிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டே நீங்கள் ரிவார்டை என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஓட்டப்பந்தயமே ஓடல, முதல்லயே ப்ரைஸை வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. கரெக்டா? ஸோ முதல்ல அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரைஸை வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதை படித்து முடிங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராஃபி ஆர் ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சாப்பாடோ இல்லை டிவியோ இல்லை சோஷியல் மீடியாவோ எதையோ அதுக்கப்புறமா பண்ணுங்கள். முதல்ல வந்து ரிவார்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நிறைய ரிவார்டே அடுத்தது 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 அப்படின்ட்டு சோஷியல் மீடியாலே வந்து அந்த அரை மணி நேரம் அப்படின்றது 4 மணி நேரமாக போகிறதையும், உங்கள் ஆக்சுவல் ஒர்க் வந்து அரை மணி நேரம் கூட நடக்காததையும் பார்ப்பீங்க. அதுக்கு அப்படியே அதை உல்டாவா பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே ப்ரொடக்டிவா இருப்பீங்க. 6வது, உங்களோட சோஷியல் மீடியா அடிக்ஷனை இல்லை உங்களோட சோஷியல் மீடியா யூசேஜை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இது கரெக்டான செயலா? ஃபர்ஸ்ட்டும் ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சோம், கடைசியா முடிக்கிற பாயிண்ட்டும் நான் ஒரு கேள்வியிலேருந்தே முடிக்கிறேன். எனக்கு ஒரு இலக்கு இருக்கு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, அதை நோக்கி தானே நான் இப்போ வேலை செய்யணும். இப்போ நான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கேன், இப்போ நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது கரெக்டா? இது கரெக்டான செயலா? இஸ் திஸ் த ரைட் திங் டு டூ? இந்த கேள்வி உங்களை ரொம்பவே மாற்றும். இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும். அதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி இன்னும் பெருசாக நினைக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களோட இலக்குகள் நோக்கி கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட சோஷியல் மீடியா அடிக்ஷனை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு நீங்கள் கையாளலாம். சோஷியல் மீடியாவிலேருந்து கம்ப்ளீட்டாக விலகி போகணும்னு நீங்கள் நினச்சாலும் அது உங்களோட சாய்ஸ், அதெல்லாமே பர்சனல் சாய்ஸ் தான் இல்லையா? ஆனாலும் நீங்கள் ஒழுங்காக அதை கையாள ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா உங்களுக்கு எஜமானா இருக்காது, நீங்கள் அதுக்கு எஜமானா இருக்கலாம். உங்களோட சோஷியல் மீடியாவுக்கு நான் கொடுத்துருக்க இந்த டிப்பில் எதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதாவது அது அடிக்ஷனோ இல்லை அந்த யூசேஜோ எந்த ஒரு டிப்பை அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய மைண்ட் செட் கோச்சிங் உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு பெரிய இலக்குகள் இருக்குது, பெரிய கனவுகள் இருக்குது, அதை நோக்கி நீங்கள் நடப்போன்னு விரும்புகிறீங்க, அதுக்கு உங்களோட மைண்ட் செட்டை பக்காவாக வச்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1ல வந்து ஜாயின் பண்ணுங்க. lavanyajaykumar.com போங்க, பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 கிளிக் பண்ணுங்க, அதில் சிலபஸை பாருங்க.
எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது, எவ்வளோ அமேசிங்கான டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள், என்ரோல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட்டுக்கு சூப்பர்பான கோச்சிங் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நான் இப்போ இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற ஒரு கோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் ஜாப் ஆஃபர்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம இன்டர்வியூ மாஸ்டரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்டர்வியூ மாஸ்டரி மே 7ஆம் தேதி உங்களை வந்து அடையும். அதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். சிலபஸ் கூட நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு ரொம்ப அமேசிங்கான உங்கள் மைண்ட் செட் பற்றி பேசுகிற விஷயத்தில் நம்ம மீட் பண்ணுவோம். இன்னொரு எல்ஜே ஷோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.